டேய் அப்பா வந்துட்டியாடா நீ ஒரு வழியா? எங்கடா போயிருந்த? ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்ற, ஒரு ரிப்ளை கூட இல்லை. எப்போ பாரு உனக்கு இதே வேலையாக போச்சு. டேய் இதெல்லாம் நீ கேட்க மாட்டியாடா? சார் நீ இவ்வளோ நேரம் கேட்டியே, எதுனா பதில் சொன்னானா? இல்லை. இந்த தான் வந்துட்டுலாம் நான் பேசுகிறதே இல்லை. இல்லை இல்லை, இவனுங்க அப்படி தான், சும்மா லூசு பசங்க. ஆ ஆமாம், நம்ம எங்கே? ஹலோ சொல்றா பிஸ்னஸ் மேன். ஹலோ மச்சி, எங்கே இருக்க? ரூமில் தான்டா இருக்கேன். ஓ இப்போ தான் வந்தியா? ஆமாண்டா. சரி சொல்லு, என்ன மேட்ரு? ஒன்றும் இல்லை, ரூம் பக்கம் வந்தேன், நீ இல்லை. கால் பண்ண எடுக்கல. ஆமாண்டா, டிரைவிங்கில் இருந்தேன். சரி சொல்லு, என்ன மேட்ரு? டேய் மேரேஜ்னு சொல்லியிருந்தல, ஆமாம். அதான் இன்விடேஷன் கொடுக்கலான்னு வந்தேன். ரூம் லாக் பண்ணியிருந்தது, பத்திரிக்கை உள்ளே போட்டு வந்திருக்கேன். இருக்கா பாரு. ம். டேய், பத்திரிக்கை கூட நேரில் பார்த்து கொடுக்க மாட்டியா? ஓ நேரில் பார்த்து கொடுத்தாதான் சார் வருவீங்களோ? உனக்கு பத்திரிக்கை கொடுக்கறதே பெரிய விஷயம். சரி சரி விடு, நீ விட்டா ரொம்ப ஓவரா பேசுவ, நான் பார்த்துக்கிறேன். டேய் கண்டிப்பாக வந்துடுறா. ஓகே ஓகே பாய். ஓகே பை பை. தூக்கி போட்டு போயிருக்கான் பாரு. இவெல்லாம் கல்யாணம் பண்ணி ஸ்வேதா, என்னம்மா இங்க என்ன பண்ற? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான். இல்லடா, ரொம்ப நேரமா நீ கீழே இல்லையேன்னு பார்க்க வந்தேன். ஐயோ ஓகே. என்னாச்சுப்பா, ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லடா, ஜஸ்ட் கேஷுவலா தான். ஸ்வேதா, இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம் குழந்தைங்களை வளர்க்குறது தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த கஷ்டத்தை கூட நீ எனக்கு கொடுக்கலடா. உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் உன் தம்பியையும் அவ இடத்துல இருந்து நீ தான் நல்லா பார்த்துக்கிட்ட. என்னப்பா, எனக்கு கல்யாணம் ஆக போதுன்னு ஃபார்மலா சென்ட் ஆஃப் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா இல்லடா, உன்னை என் வாழ்க்கையிலேருந்து பிரிக்கவே முடியாது. உன் லைஃப்ல நீ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போற. அண்ட் யூ ஆல்வேஸ் பீன் ரைட் அபவுட் யுவர் டெசிஷன்ஸ். ஆனா கண்டிப்பா நான் உன்னை இதை கேட்டே ஆகணும். Are you okay with this marriage? பா, நீங்க எனக்கு இது வரைக்கும் எல்லாத்துலேயும் எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருக்கீங்க. ஐ ஆல்வேஸ் மேட் மை டெசிஷன்ஸ். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஐ எம் ஆல் ஃபைன். நீங்க போய் ரிலாக்ஸ்டா உங்க வேலையை போய் பாருங்க. இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப. God bless you டா. பா, கல்யாணம் சிம்பிளா இருக்கட்டும். நம்ம க்ளோஸ் ஒன்ஸ் மட்டும் இருந்தா போதும். உன் விருப்பம் போலியேம்மா. நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா. டேய் என்ன உட்காந்துருக்க, வாடா சாப்பிட போவோம். ஏன் ஃபோனே எடுக்கல? ஏய் இவன் வேற எப்போ பார் ஃபோனில் நைன்னு பேசிட்டு. சரி ஏய் டேய் உன்னதான்டா, வாடா போலாம். எடுக்கவே இல்லை. நான் வரல, நீங்க போங்க. நீ கால் வரலையா? எடுக்கலன்றது அசிங்க அசிங்கமா திட்டுவேன். தெச்சி போலாம் வா. டேய் நான் தான் வரலன்ட்டல, ஃபர்ஸ்ட் நீங்க போய் சாப்பிடுங்கடா. இவன் ஏன்டா இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுறான்? சாப்பிடலாம் தான்டா சொன்னேன். பசிக்குதுடா. டேய் ஒழுங்கு மரியாதை வந்துடுறா. பசி தாங்கலடா எனக்கு. வாடா டேய். டேய் ஏய் வா போ போ சீக்கிரம் போ. ஏம்மா நீ அப்புறம் பேசுமா. ஏய் லூசு பேல. என்னடா நானே பிரேக் கஷ்டப்பட்டு கூட அவளை விடாம பேசினே சமாளிச்சேன். இருக்கீங்க. அறிவே இல்லடா உனக்குலாம். சாவலாம பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. ஏய் போடாங்கிட்டு.
அவனுக்கு என்ன வேண்டா? தம்பி அந்த கேட்டை மூடுறான். தெரியும் போடா. அண்ணா அண்ணா, ஐயோ மதிக்க மாட்டானே. அண்ணா அண்ணா அண்ணா, டேய் உனக்குடா வேணும்? ஏதாவது சொல்லு. சரி. டேய் உனக்குடா? டேய் இங்கே ஆளுக்கு 2 பரோட்டா கொடுத்துருங்க. சரி. ஓகேண்ணா. அப்படியே 2 ஆம்லெட். உனக்கு ஒரு ஆம்லெட்டு, எனக்கு ஒரு கலனி. ஓகே. ஆமாம், நீ ஃபோன் பார்த்துனே இரு, நாங்கள் பாட்டில் சாப்பிட்டு போக போகிறோம். ஏய் பாத்து பரோட்டா, ஒரு ஆம்லெட், ஒரு கலக்கி இருக்கு. யார் மேல கை? யார் மேல? யார் மேல கை? மனுஷனை மூஞ்சில பேசுறோம். தள்ளி போ, தள்ளி போ. மேல கை. என்ன உடனே வரலன்னு சொன்னா சரி பாட்டி பேர் அவ்வளோதான். டேய் டேய் அவனை புடுறா அவனை. டேய் உன்னதான் என்ன உனக்கு பிரச்சனை? அமைதியாக இருக்கும் நேரம். டேய் நில்றா. டேய் நில்றான்றா. டேய் அவன் தான் கூப்பிட்டு இருக்கான்ல, நில்றா. டேய் என்னடா? உன்னதான் நான் கூப்பிட்றேன், நிற்காம போயிட்டு இருக்க. டேய் நில்றான்றா. டேய் கையறா. அதுதான் வரலன்னு சொன்னேன். சாப்பிட்டு போலாம் வாடா. டேய் நீங்க போய் சாப்பிடுங்கடா, போங்கடா. டேய் தெரிஞ்ச ஏரியான்றதுனால சும்மா விட்டானுங்க, இல்லைன்னா பொழந்துருப்பானுங்க. அதை அவன்கிட்ட சொல்லு. என்னத்த அவன்கிட்ட போய் சொல்றது? பசிக்குதுடா நாய்ங்களா? சீல வர மனுஷனை டேய் இவ்வளோ நில்றா, தான் சாப்பிட்டு போலாம். ஒழுங்கு மாதிரி தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி. என்னடா பிரச்சனை உனக்கு? எதுக்கடா இப்போ வந்ததுலேருந்து சம்மந்தமே நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்க? ஏண்டா அவன் இவ்வளோ கேட்குறான்ல, நீ என்ன அதையே ஊத்து பார்த்துட்டு இருக்க? ராம்குமார், என்ன உன் ஃப்ரெண்டு ராமுக்கு மேரேஜ், இதில் என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? கல்யாணம் என் ஃப்ரெண்டு ராமுக்கு மட்டும் இல்லடா. நேத்து நைட்டு தூக்கமே வரல மச்சி. ஏன்டா? டிவில ஒரு படம் பார்த்தேன். என்ன படம்? என்ன படம்? சிம்மா, நரசிம்மா. இவன் ஏய் ஏய் முட்டை இல்ல. எங்க மூங்குற? குறா. ஏய் எங்க பாத்துட்டு இருக்கா? என்னடா இவன்? டேய் அவன உட்றா. நீ சொல்ற. ஏய் இந்தா. நான் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்டேன். எதுக்குடா? ஏய் மச்சான், உண்மையா படம் சூப்பரா இருந்துச்சுடா. என்ன சொன்னாலும் அவன் காதுல விழ. டேய் கொஞ்சம் ஹாய் கேர்ள்ஸ், எப்படி கரெக்டான டைம்க்கு வந்து பஸ் வருதான்னு பார்ப்பேன், இல்லை ஷேர் ஆட்டோவில் போயிடுவேன். பஸ் கரெக்ட் டைம்க்கு வர போறது இல்ல. அட்ரஸ் எங்க இருக்கு? பொண்ணு பார்த்தா பேண்ட் ஷர்ட் போட்டு பசங்க மாதிரி இருக்கீங்க. சரி விடுங்க, நான் அவங்க கிட்ட போய் கேட்டுக்கிறேன். பாட்டுக்கு வந்தா குறா. ஏய் புடி எத்தனை போ. அப்புறம் இவரிட்ட என்ன தம்பி, எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறியா? தம்பியா? பின்ன முடியெல்லாம் வெட்டி சுத்தினா தம்பி தான் சார். நோ இந்த வா address- வானா இப்படி வரமா? சார் வாயா இங்க. யோ போடா தம்பி. அவனே பொண்ணுங்களை பார்த்து தம்பி இழுக்காதப்பா. நான் சொல்றேன். ஓ நீ சொல்றியா? காசு எவ்வளவு வச்சிருக்க? 10 பைசா இல்ல. 10 ரூபா தான் இருக்கா? வா ஒரு தம் வச்சு நான் நான் தம் அடிக்க மாட்டேனே. சிகரெட் குடுக்கல எனக்கு. பஸ்ஸுக்குலாம் வெயிட் பண்ணா நீ இங்கே தான் இருக்கணும். ஆட்டோ அவ சொன்னது கேட்டு பஸ் வர மாதிரி தெரியல, ஷேர் ஆட்டோவில் போயிடலாமா? சரி ஓகே டி பாய். பத்ரம் வரேன். ஹே எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறியா டி? பாய். ஓகே பாய் டி. டேய் டேய் என்னடா இங்கே பாத்துட்டு இருக்க? கார்த்தி, ஏய் இங்க பாஸ் பண்றா. டேய் மச்சான் டேய் தினேஷுக்கு பாஸ் என்கிட்ட பண்றா. போடுறா. டேய் அங்க பாரு சும்மா இருக்கா. டேய் எனக்கு பாஸ் பண்ணு. டேய் கார்த்தி. ஏய் கரெக்டா எடுங்கடா. ஏய் அங்க பாரு அங்க நிக்கிறான் பாரு, அவனுக்கு கொடு. டேய் மச்சான் இங்க கூட டேய் வாடா இங்க. டேய் விடுடா மேட்ச்டா. டேய் எங்கடா இழுத்துட்டு போற? வாடா. விடுடா டேய். ஷட் அப். எதுவும் பேசக்கூடாது, சைலண்ட் ஆகி கூட வா. டேய் அடி வாங்க போற. டேய் கையா கிளாஸ் இருக்கு. டேய் உனக்கு கிளாஸ் ரூம் முக்கியமா இல்ல உன் ஃப்ரெண்ட் பப்போட லவ் முக்கியமா? என்னது லவ்வா? என்னடா சொல்ற? எஸ் ஏய். டேம் லவ் மேன். இன்னைக்கு நான் மிஸ் பண்ண மாட்டேன்டா. நேரா போறோம், அவகிட்ட லவ்வ சொல்றோம். சொல்றோமா? டேய் சொல்றேன் வா வா. டேய் பப்பு விளையாடாதடா. கிளாஸுக்கு டைம் ஆகுது. நீ வேணா போய் தனியா அடி வாங்கு, நான் போறேன். யாரா அவன்? டேய் லவ் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எப்போ பார்த்தாலும் கிளாஸ் ரூமு ப்ராக்டிக்கலு எக்ஸாம்ன்ட்டு. இப்போ நான் எப்படி ப்ரொபோஸ் பண்ண மட்டும் பாரு, பார்த்து கத்துக்க. டேய் சரிடா, லவ் பண்றதுக்கு நேரங்காலம் தேவையில்ல. இப்படி கிளாஸுக்கு போற நேரத்துல ஹீரோ மாதிரி இழுத்துட்டு போற. மச்சி லவ் சொல்றதுக்குலாம் நேரம் காலம் பார்த்தோன்னு வையி பாட்டி வடை சுட்ட கதையாயிரும்.
அப்புறம் சின்ன கேப் விட்டா கூட ஏதாவது குள்ளனை வந்து உள்ள பூந்துரும். சைலண்ட் டைம் ஆச்சுடா. அட சொன்னா டேய் வாடா. விட்றா. போய் தொலை. சாரி டேய் வந்து நிக்க பாரு. பைத்தியம் மேடம். இல்லடி. ஹே சொல்ல மறந்துட்டேன். அந்த பையன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணான்டி. நான் சொன்னேன்ல. எஸ்கியூஸ் மீ. எஸ். என் பேர் பப்பு. நான் இங்கே தான் தேர்ட் இயர் இங்கிலீஷ் படிக்கிறேன். ஓகே. நான் ஒரு 3 மாசமா உங்களை சொல்லுங்க. லவ் பண்ணுறேன். பன்னி குட்டிக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி இருந்துட்டு நீ என்ன லவ் பண்றியா? என் ஹைட் எவ்வளவு தெரியுமா? ஹலோ, பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இந்த பாடி ஸ்ட்ரக்சர் வச்சு கமெண்ட் பண்றவெல்லாம் வேணாம். ஓ அப்படியா? பிடிக்கல, சீப்படா. நீ வாடி போலாம். சாரி மச்சான். ஏன் மச்சான், நான் அவ்வளோ குண்டாவாடா இருக்கேன்? இல்ல மச்சான், நீ அவளோட கொஞ்சம் குள்ளமா வேற இருக்கு. கடைசி வரைக்கும் சிங்கிள் தாண்டி. இதுதான் வந்துட்டேன்டா உன்ன. சிரிச்சாச்சா? ஏன் உடனே சிரிக்கணுமா? பேசவே இல்லை. சொன்னா கேட்கணும். சிரிச்சு முடிச்சாச்சா? இல்ல சாமி. நீங்க வேணாலும் பாருங்க, எண்ணி ஒரே மாசத்துல எக்ஸசைஸ்லாம் பண்ணி 650 6 பேக்ல அந்த பொண்ணு முன்னாடி நிக்க தான் போறேன். அப்ப அந்த பொண்ணால முடியாதுன்னு சொல்ல முடியாது. இவரு யாரியா? நம்ம டாப்சி. போடா பைத்தியம் மச்சான். ஒரே மாசத்துல வாய்ப்பே இல்ல மச்சான், வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சொல்லி கொடு எக்ஸசைஸ்ல. எனக்கு 8 பேருக்கு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. சரிடா, எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்ட குறைச்சிடுவேன். ஹைட் எப்படி ஏத்துவேன்? மச்சான் கரெக்ட் தானே மச்சான் சொல்றது? அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஐயோ என்ன ஏந்துங்கண்ணா? டேய் என்ன பண்ண? என்னடா பண்ண போற? டேய் என்ன பண்ண பாத்துங்கண்ணா? டேய் என்னடா படுத்துட்ட? அப்புறம் வேற என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். சொல்றா. என்ன இது? ஐயோ இவனை வச்சுக்கிட்டு. சரி உன் வழிக்கே வரேன்டா. சரி அப்படியே எந்திரி. அவ்வளவுதானே? இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ்னு சொன்னா என்ன செருப்பால அடிப்பாங்கடா. இப்போ என்ன பண்ற? கையெல்லாம் ஊனாம தலைக்கு பின்னாடி கையை வச்சுட்டு அப்படியே எந்திரி பாப்போம். எந்திரா, அதான் எக்ஸசைஸ். அப்பதான் 6 பேக் வரும், இல்லனா 8 பேக் கூட வரும். Come on, come on, you can do it, man. Come on, Papu. தூக்கலாம். அப்பே சொன்னீங்கன்னா கேட்டியா? மச்சான் உன் அழகு முகத்தை பாரு. சும்மா ஐடியா. உங்ககிட்ட நான் அன்னைக்கு சொன்னேன்ல, அந்த பையன் பாருடி இன்னைக்கு நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னையோட 5வது நாள் பாக்குறேன். வேற ஏதோ பிளானோட தான் வந்து நிற்கிறேன் போல. பாத்தியா, எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் என்னம்மா, ஆட்டோ வந்ததே கிளம்ப வேண்டியிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. லவ்வா? மச்சான் ஒரு நிமிஷம். டேய் மச்சான் இருடா. ஆடா போடா. டேய் என்ன மச்சான் பசிக்குதா? கேண்டீன் போமா? அது இல்லடா, உங்கள்கிட்ட கேட்கணும். நீ எப்படி மச்சான் எல்லா பொண்ணுங்களும் அசால்ட்டாக சர்வ் பண்ணுற? அந்த வித்தியை மட்டும் எனக்கு கற்றுக் கொடுத்தேன்னு வச்சுக்கவே, நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன்ல. மச்சான் அதுக்கெல்லாம் ஒரு தனி டேலண்ட் வேணும்டா. லவ் பண்ணி சின்சியராக இருக்கிறது தான்டா கஷ்டம். லவ் பண்ணி கழட்டி விடுறதுலாம் ஒரு ஈஸியான மேட்ரு. அதெல்லாம் எனக்கு நல்லா வரும். ஏன்டா உன் பெருமையை பேசுறதுக்கு தாடா நேரம். எனக்கு ஏதாவது வழி சொல்கிறா.
அதுக்கெல்லாம் நிறைய எஃபர்ட் போடணும்டா. நான் போறேன் மச்சான், நான் எஃபர்ட் நல்லா போறேன் மச்சான். நீ என்ன சொல்ல செய்றேன்? எது சொன்னாலும் செய்வியா? அதுக்கு ஃபர்ஸ்ட் முட்டை பப்ஸை கம்மி பண்ணணும். நான் தான் இப்போ முட்டை பப்ஸ் சாப்பிட்றது இல்லையே. இதோ இங்கே 2, இந்த கீழே 4, இதோ இங்கே ஒரு 10 வச்சிருக்கல. இதெல்லாம் கம்மி பண்ணாதான் ஏதாவது பண்ண முடியும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. நானும் தான் எஃபர்ட்னு சொல்லி போட்டு பார்த்தேன், மண்டல ரத்தம் வந்தது தான் மிச்சம். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி கரெக்ட் பண்ண முடியுமா? ஈஸியாக? ஆமாம், எதுவுமே இருக்கக்கூடாது, எஃபர்ட்டே போடாமல். எஃபர்ட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஒரு ஐடியா சொல்லு. ஒரு ஐடியா இருக்கு. இப்போ நீ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க. ஆமாம். படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு ஒரு 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிடு. 1 லட்ச ரூபா. ஓகே. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. போயிருப்பானுங்க. அது கூட ஒரு 50% சான்ஸ் இருக்கு. தோ இருக்குது பாரு தர்ம மாடு. வா சொல்லிட்டாங்க. நானும் முக்கியமான சேட்டை வேற நடுவுலயே விட்டேன். ஒழுங்கா வந்தியா, அந்த கேன்டீன்ல எதனா சாப்பிட்டியா போனியான்னு இல்லாம பண்ணுமா கூடு. நானும் பேசல. டேய் எங்கடா போனீங்க? எவ்வளோ நேரமா தேடுறது? எங்களை ஏன்டா தெரியும்? என்னடா பண்ண? நாங்க இங்க தான்டா இருக்கோம். டேய் அப்படி என்னடா பேசிட்டு இருந்தீங்க? ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருந்தோம், செட் ஆகல. டேய் புளி மூட்டை, பொண்ணுங்களை பத்தி தானே பேசிட்டு இருந்தேன். டேய் இந்த கட்டா சொரவெல்லாம் இங்க வந்து வச்சுக்காத. டேய் கொஞ்சம் பார்த்தாலே தெரியுதுடா. பொண்ணுங்களை பத்தி பசங்க பேசாம பின்ன வேற யாரா பேசுவா? நீ என்ன முனிவரா போறியா? இதெல்லாம் எப்படா கத்துக்க போற? டேய் இவன்கிட்ட பேசுற டைம் தான் வேஸ்ட். வா போலாம். மூஞ்ச பத்தி இவனும் கத்துக்க மாட்டான், நம்மளும் கத்துக்க விட மாட்டான். இவனுக்கு கூட போகணுன்ற? ஆமாவா? ஆமா. ஓகே.